ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஊட்டி ட்ரிப்போட பார்ட் 3 வீடியோ ஒரு வழியாக போஸ்ட் பண்ணியாச்சு. உங்களில் யாராவது நம்மளுடைய பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக கேரளாவிலேருந்து ஊட்டிக்கு பல காடுகளை, பல மலைகளை, பல பாதைகளை கடந்து நம்ம வந்துட்டோம். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்திருக்கோம் இப்போ ஊட்டிக்கு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், ஊட்டியில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் தாங்க நம்ம இப்போ போகிறோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு வரும்போதே நமக்கு ரசிக்க நிறைய இருக்கும்போது ஊட்டிக்கு வந்துட்டோம்னா நமக்கு பார்க்க எவ்வளோ இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். கீழே ரோட்டுக்கு கீழே நம்ம பார்க்கும்பொழுது வீடோட கலந்த மேகங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டனும் வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 மணி. சரி சாப்பிட்டுட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டல் தேடி போகும்போது தான் பார்த்தோம் நிறையவே கடை இருந்துச்சு, ஸ்வெட்டர்லாம் இருந்துச்சு, சின்ன சின்ன பசங்களுக்கான பொருள் எல்லாமே விற்றுச்சு. ஃப்ரூட்ஸ்லேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு வாங்கிறதுக்கு. சரி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஹோட்டலுக்கு. ஊட்டிக்கு வந்ததுமே பார்த்திங்கன்னா கையெல்லாம் அசைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு கையெல்லாம் விரைச்சி போய் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு சாப்பிடும்பொழுது தான் பார்த்திங்கன்னா சூடாக பிரியாணியில் கை வைக்கும்பொழுது தான் என்னோடய கை ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பிரியாணியை கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட முடியல, அந்த அளவுக்கு விரைச்சிருந்தது. அப்புறம் சூடாக சாப்பிட அப்புறம் சுடு தண்ணி எல்லாமே அங்கே கொடுத்தாங்க. பச்சை தண்ணியில் சுடு தண்ணி தான் கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி, அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து சரி பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பாட்டில் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு அபராதம் 500 அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போன பாட்டில் நாங்கள் வெளியில் எடுக்கவே இல்லை, பேக்குள்ளே வச்சுருந்ததுனால தெரியலை. கேரளா டு தமிழ்நாடு பார்டர்லேயே யாராவது இந்த மாதிரி 1 லிட்டர் பாட்டில் வச்சுருந்தாங்கன்னா வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் மீறி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு 500 அபராதம்னு சொல்லிட்டு நாங்களும் சரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஒரு ஆளுக்கு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. பொட்டானிக்கல் கார்டனுக்குள்ளே நுழையும் பொழுதே இதமான காற்று ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மனசு லேசாக இவ்வளோ ட்ராவலிங் தாண்டி நம்ம இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், இந்த இதை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஒர்த்தாகவும் இருந்துச்சு. ஓகே, இது தப்பு இல்லை, இவ்வளோ ட்ராவலை தாண்டி பார்க்குறது மனசுக்கு ரிலாக்ஸாக இருந்தது. நிறைய இடத்த நாங்கள் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃப்ளவர் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது. நம்ம பார்த்த எல்லாமும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. இப்போ இந்த வாழை மரத்தை நான் வீடியோ எடுக்கலான்னு போகும்போது தான் ஒரு பறவை ஒன்று சரி வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா இப்படி ஆட்டம் காட்டிடுச்சு. எனக்கு எடுக்க முடியல அது சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டுட்டேன். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா கீழேயே அந்த குளத்தள்ளுற இது இருக்கும் இல்லையா, நம்ம ஊர் சைட்லாம். ஆனால் அது பார்த்திங்கன்னா கீழே மண்ணுக்கடியிலேயே புதஞ்சிருந்தது. இந்த மாதிரி வாழை மரம் யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கார்டன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு உலகமே அதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் நிறையவும் இருந்துச்சு, செடியும் நிறைய இருந்துச்சு. இது ஃப்ளவர் கார்டன் சீசன் இல்லை அப்படின்றதுனால சில இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருந்தாங்க. அப்படி அதையும் மீறி ஆல்ரெடி வளர்ந்து வந்த செடி அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கும் பொழுது தான் நாங்கள் ஒரு செடியாக பொறுமையாக நின்று பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு போனோம். இதுதான் பார்த்திங்கன்னா டிக்கெட் உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் டிக்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஃப்ளவர் எப்படி சொல்கிறது, ஒரு சிண்ட்ரெல்லா ஒரு ஃப்ராக் போட்டுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு பூ இது. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால தான் நான் இதை மட்டும் கொஞ்சம் மைனூட்டாக வீடியோ எடுத்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் இலையை ஆட்டி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இது என்ன பூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த செடியுமே நம்மளால் அவாய்ட் பண்ணவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ளவர்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஐ லவ் ஊட்டின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருப்பாங்க ஃப்ளவராலேயே. அது இப்போது ஃப்ளவர் சீசன் இல்லைன்றதுனால கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா வாத்து விளையாடிட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு வாத்து விளையாடுதுன்னு சொல்லிட்டு வாத்து வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டோம். இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா சுற்றியுமே ரெட் கலர் ஃப்ளவராலவே ரவுண்டாகவே டிசைன் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க. சின்ன பசங்களாம் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பேர்ஸு ஃபேமிலிஸ் எல்லாமே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுற பிளேஸாக தான் இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே போகிறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. நம்ம எந்த பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் போக முடியும். ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ நிறைய இருந்துச்சு.
இங்கே சுத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஃப்ளவர் சீசன் அப்போ தான் இது டெக்கரேஷன் பண்ணி அங்கே வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு. சரி நமக்காக இருக்கிற பூவை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஓரத்தில் வச்சுருந்தாங்க. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வரிசைலாம் வச்சுருந்தாங்க. சரி அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து எல்லா ஃப்ளவர்ஸையும் பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதிரி கார்டனில் தான் எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒரே பிளேஸில் பார்க்கலாம். சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஃப்ளவர் கூட விடலை. எல்லா ஃப்ளவரையுமே சுற்றி அந்த நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இந்த ஃப்ளவர் கார்டனில் தான். ஏன்னா இதுக்காக தானே நாங்கள் எந்த இடத்துலையுமே அதிகமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நாங்கள் ரொம்ப இதாக வந்தது. சரி இதுக்காக தான் ஊட்டியை பார்க்கணுன்னு தானே வந்தோம். சரி ஃப்ளவர் கார்டன் தானே நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் டைம் எடுத்து ரொம்பவே என்ஜாய் பண்ண பிளேஸ் தான் அந்த ஃப்ளவர் கார்டன். ஒவ்வொரு ஃப்ளவருமே பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எந்த ஃப்ளவரையுமே மிஸ் பண்ண முடியலை. நாங்கள் பொறுமையாக நின்று எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு தான் போனோம். இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட நாங்கள் இது பண்ணிட்டோம், ஃபோட்டோ எடுத்துட்டோம். இப்போது பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூவோடைய விதை, சரி அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அதை எடுத்துட்டாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக டெக்கரேஷன் பண்ணி உள்ளே வந்து செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. பட் அதுக்குள்ளே போக பர்மிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன், யாருமே போகலை. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துவிட்டோம். ஏன்னா ஒரு ஃப்ளவர்ஸுமே விட முடியல, அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லாமே பார்க்குறதுக்கு. அந்த கிளைமேட்டுக்கு, கூலிங்க்கு, நமக்கு மனசு நிறைவுக்கு எல்லாமே இது கரெக்டாக இருந்துச்சு. சரி இந்த ஃப்ளவரை விட்டுட்டு அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இல்லை. பொறுமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஃப்ளவர்ஸையும் பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு தாங்க நாங்கள் வந்திருக்கோம். இந்த செடி என்ன செடின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியலை, அதனால் நான் கேட்குறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு கோபுரம் மாதிரி அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகலை, இந்த ஹோம்குள்ளே தான் எல்லோரும் போனாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். அங்கே வெளியில் இருந்த ஃப்ளவரை விட இங்கே உள்ளே இருக்கிற ஃப்ளவர் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதையும் தாண்டி இந்த தாவர வகைகளை சேர்ந்த செடிகள் நிறைய வச்சுருந்தாங்க. அதுதான் இன்னுமே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது அந்த பிளேஸில். இந்த சின்ன சின்னதாக அந்த குட்டி குட்டி பூவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதோட இலைகளும் பார்க்க ரொம்பவே அழகாக தண்டு மாதிரி இருந்துச்சு. இந்த செடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டு குண்டாக பட்ரோஸ் மாதிரி இந்த சிகப்பு கலரில், ஒயிட் கலர்லலாம் அந்த மாதிரி பூவெல்லாம் இருந்துச்சு. இந்த ஊதா பூவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த பூ எனக்கு நிறைய பூவோடைய நேம் தான் எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பூவை விட அந்த ஒயிட் கலர் பூ இன்னும் நல்லா இருந்துச்சு. இது கோழிக்கோடு பூ மாதிரி இது இருந்துச்சு. இங்கே உள்ளே வந்துட்டு எந்த பூவையுமே பார்க்காம இருக்க முடியல, ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இது வந்து தாவரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கள்ளி செடி வகையிலேயே நிறைய கள்ளி செடி வச்சுருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சுது ஓரளவுக்கு. ஏன்னா கள்ளி செடிலாம் நம்ம ஊர் சைடு பார்க்கறதுனால எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் இந்த நீட்டாக வச்சுருக்கிறது வந்து என்ன செடின்னு தெரியல. அப்புறம் இதுவும் இந்த குருத்து வந்து ஏதோ பார்த்த மாதிரி தான் இருக்குது, ஆனால் எனக்கு சரியாக அதுவும் தெரியலை. இந்த தண்டு வகையான செடிகள், தாவர வகையான செடிகள், இந்த முழுங்கில் மாதிரி இருக்குது இந்த செடிகள்லாம் வந்து எனக்கு நிஜமாகவே நமக்கு தெரிஞ்சது தானா அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னாக்க கோபுரம் மாதிரி தான் இந்த ஹோம்குள்ளே வந்து இந்த கோபுர பூ தான் வந்து ஹைலைட்டாகவே அங்கே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதையும் சுற்றி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இப்போது அந்த கோபுரத்தை சுற்றியும் வெறும் செடியெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம இந்த ஓரத்தில் இருக்கிற பூ எல்லாத்தையும் அந்த கோபுரத்தை சுற்றியும் பார்க்கலாம். அங்கே பார்க்காத பூவையும் இங்கே பார்க்கலாம். ஏன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் பூ தான் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு அதையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. பட் இது எல்லாமே நான் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் புதுசாக தான் இருந்துச்சு. இந்த செடி எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு, அழகாகவும் இருந்துச்சு. ஒரே பிளேஸில் இவ்வளோ தூரம் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கண்ணாடி கிளாஸ் வச்சு தான் செஞ்சுருந்தாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு பிளேஸ்லேயும் ஒவ்வொரு டிசைனில் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு எப்படி சும்மா போகிறதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு வீடியோவும் நானும் என் ஹஸ்பண்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அதனால் அதை விட்டுட்டு வெளியில் போகவும் மனசு இல்லை. சரி அங்கேயே இருந்தாலும் நமக்கு டைம் போயிடும்னு சொல்லிட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வெளியில் வந்து மீதி இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். பட் அதை விட்டு வெளியில் வந்தாலும் நம்ம அடுத்தடுத்து போக போகிற பிளேஸ் எல்லாமே அழகான பிளேஸாக தான் இருந்துச்சு. என்னடா இது ஏதோ பொண்ணு நிற்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் கார்டன் சீசன் டைமில் வந்து அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்களாம். இந்த செடி மேலெலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க நாங்கள் கேட்டதுக்கு. ஏன்னா இப்போ இது சீசன் டைம் இல்லை, பூ எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு சரியாக தெரியல.
அப்புறம் சைக்கிளுமே டெக்கரேஷன் வச்சுருப்பாங்களாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை வச்சு நீட்டாக ஒரு செடி வச்சுலாம் வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கீழே கல்லெல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணி பொட்டானிக்கல் கார்டன்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நல்லா பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா மயில் டிசைனில் இந்த செடி செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த வரைபடத்தை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அழகாக அதை வரைஞ்சி அதில் வந்து பூ செடி எல்லாமே வச்சு நேமுமே அதில் அழகாக போட்டு தான் வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மேலே வந்து வரைபடத்தை சரியாக எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த குழந்தைய அழகாக அவங்க அப்பா தூக்கிட்டு போவாங்க, அதையும் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டுமே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து இது வந்து ஓல்டு ஃப்ளவர் கார்டன், நியூ ஃப்ளவர் கார்டன் சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ மேலே போகிறதுக்காக போயிட்டுருக்கோம். போகிற வழியில் அந்த ஹார்ட்டை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க, அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இப்போ நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப லாங் ட்ரைவ் வந்ததுனால என்னமோ தெரியல, இந்த சின்ன படிக்கட்டு கூட ஏறி மேலே வர முடியல, அவ்வளோ கால் வலிச்சுது. சரின்னு சொல்லிட்டு மேலேயும் வந்துட்டோம். நம்ம கீழே பார்த்த கார்டன் பார்த்தீங்கன்னா ஓல்டு கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து நியூ கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இதில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த பூங்காவும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா தான் இருந்தது. ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக அதை ஜோடித்து வச்சுருந்தாங்க, டிசைனாகவும் இருந்துச்சு. அது நடுவில் என்னமோ ஒரு அது வார்த்தை மாதிரி ஏதோ போட்டு வச்சுருந்தாங்க. சரியாக எட்டேருந்து வீடியோ எடுத்ததுனால எங்களுக்கு தெரியல. இட்டாலி கார்டன் சொல்லிட்டுலாம் எழுதியிருக்கும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கார்டன் மேலே இருக்கிற கார்டன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்டைலிஷாக அழகாகவும் இருந்தது, நம்ம பார்க்குற மாதிரியும் இருந்தது. உண்மையிலே ஃப்ளவர்ஸும் ரொம்பவும் அழகாக வாடி போகாமல் நல்லா இருந்துச்சு. கார்டனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீசன் இல்லை அப்படின்னாலும் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு சுற்றி பார்க்க நிறைய பிளேசஸ்லாம் இங்கே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையவே கூட்டம்லாம் வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ட்னஸாக இருந்துச்சு. சரி எங்கேயாவது உட்காரலான்னு பார்த்தோம். நிறைய டேபிள்லாம் போட்டு வச்சுருந்தாங்க பூங்காவுக்கு பக்கத்தில். அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்கார்றதுக்கு இடம் பார்க்கும்பொழுது தான் அங்கே ஒரு அழகான வீடே இருந்துச்சு. சரி அந்த வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போன பிளேஸ் தான் இது. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இந்த பிளேஸுக்கு நம்ம உட்காந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு. நம்ம தேடுற ஒரு விஷயம் நமக்கு நல்லதாக கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த வீடு எங்களுக்கு. உட்கார்றதுக்கு ஒரு பிளேஸ் தான் நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது இந்த வீடை பார்க்கும்பொழுது. இருக்கிறது ஒரு லைஃப் தாங்க, முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு கிளம்பியாச்சு, ஷாப்பிங் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு. இந்த பேக் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோட்டு தாங்க வாங்கினோம். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி. ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அந்த குளிர் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டுமே நாங்கள் வாங்கிக்கிட்டோம். வீட்டுக்கு போகிற வரைக்கும் கூடலூர் கீழே இறங்குற வரைக்குமே இன்னும் நைட் ஆகிடும், நமக்கு கோட் இருந்தால் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு இன்னொரு கோட்டுமே நாங்கள் வாங்கி போட்டுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஃபேண்ட்டு கொஞ்சம் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஃபேண்ட்டும் வாங்கியாச்சு. இப்போ வந்து கூடலூருக்கு போகிறதுக்காக நம்ம கீழே மலை இறங்க போகிறோங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பானிபூரி மசாலா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்தது. தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதோன்னு நினச்சேன், ஆனால் நல்லா இருந்துச்சு உண்மையிலே. சரி கூடலூர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு போன இடம் தான் இது. இது பார்த்திங்கன்னா ரோஜா கார்டன் சொல்லிட்டு போனோம். ஆனால் வந்து டைம் வந்து 6:00 ஆனதுனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியிலே இருந்து ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் இப்போது கூடலூர் போகிறதுக்காக கீழே மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். டைம் ஆக ஆக ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிச்சு. கையெல்லாம் வந்து விரைச்சி போகிற அளவுக்கு அவ்வளோ குளிராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே முடியாதுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம். நடுவட்டம்ன்ற ஊருக்கும் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம். இதுக்கு மேலே சுத்தமாக முடியாதுன்னு சொல்லிட்டு சுட சுட டீயை வாங்கி கையில் வச்சு கொஞ்சம் இதமாக இது பண்ணதுக்கப்புறம் தான் கை விரப்பெல்லாம் கொஞ்சம் சரியாக போச்சு. சரி கீழே இறங்கிடலாம், கொஞ்சம் சர்வலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா எங்களை டிராஃபிக்ன்ற பேரில் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு எங்களை இழுத்து விட்டுருச்சு. வழியாக கூடலூர் பிரதர் வீட்டுக்கும் வந்தாச்சு. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே விரைச்சி போயிருந்தது. நல்லா சுடுதண்ணி வச்சு குளித்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா பிரியாணி, ஒயிட் ரைஸு, சிக்கன் 65, சாம்பார், ரசம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. நல்லா முடிச்சாச்சு. இதனுடைய பார்ட் 4 வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.